குறிப்பிட்ட நேரத்தை வந்து எந்த இடத்துலையும் விஜய் பின்பற்றலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து காவல்துறை சொல்லியிருக்காங்க. எப்படி இப்போ இது வந்து நம்ம முன்கூட்டியே ஒரு யூகத்தின் அடிப்படையில் கருத்து சொல்ல முடியாது. அவர் வந்து கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக இருக்குது அவர் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு. இந்த அளவுக்கு தாமதமாக நாம் இடம் கொடுத்துருக்கக்கூடாது. அதற்கு வந்து அவர் தான் பொறுப்பேற்கணும். அவர் என்னதான் இருந்தாலும் காலையில் நாமக்கல்லில் சேர வேண்டிய இடத்துக்கு உரிய நேரத்துக்கு போல் அவர் சென்னையிலேருந்து புறப்பட்ட நேரமே ரொம்ப தாமதமாக புறப்பட்டிருக்கார். முதல் நாள் இரவே வந்து தங்கியிருந்து அடுத்த நாள் நாமக்கல்லில் அவர் வந்து ஒரு 8:30 மணி இல்லைன்னா 9:30 மணிக்கு போகலாம். குறைஞ்சது 1 மணி நேரம் வந்து தாமதமாகலாம். அந்த பயணத்தின் போது திரள் வந்து தடுக்கிறாங்க, முன்னால் வந்து கூட்டம் நிறைய கூடிடுச்சு, அதனால் நேரம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தான் அப்படி ஆனால் ஆகும். 7 மணி நேரம் வந்து தாமதமாகிறது அப்படின்னு சொன்னால் இது அவங்களே வந்து திட்டமிட்டு தாமதித்து போனார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இன்னும் கூட்டம் கூடட்டும் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு திரள் எவ்வளோ நேரம் தேங்கி நிற்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. ஒரே இடத்துல லட்சக்கணக்கான பேர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேங்கி நின்னா மூச்சு திணறல் ஏற்பட தான் செய்யும், டீஹைட்ரேஷன் ஏற்பட தான் செய்யும், எல்லாம் நாக்கு வறட்சி ஏற்பட தான் செய்யும். அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகணும். அந்த மாதிரி மூவ் ஆகாமல் தேங்கி நின்றதன் விளைவாக